இப்போ ஆட்டோமேஷன் எல்லாரும் தான் பண்றாங்க. நம்மதுல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு 10 to 20 ஏக்கர் இருக்கு, நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கு, நான் வால்ஸ் மோட்டர்ஸ் எல்லாம் நிறைய இடத்துல இன்ஸ்டால் பண்ணிட்டு எல்லாமே மொபைல் ஆப்ல இருந்து நம்ம ஆட்டோமேட் பண்ணிட்டோம். ஆனா இப்போ வந்து நீங்க ஒரு 20வது வால்வுக்கு தண்ணி போகுதுன்னா, அந்த 20வது வந்து எங்க தண்ணி போயிட்டு இருக்கு, எந்தெந்த வால்வ் ஆன்ல இருக்கு, எந்தெந்த மோட்டருக்கு அலோகேட் ஆயிருக்கு, இது எல்லாமே போய் நம்ம நோட்டிபிகேஷன் என்னதான் பார்த்தாலும் ஒரு விஷுவலா பார்க்கும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். அதான் பாத்தீங்கன்னா நம்ம மேப்ஸ்னு ஒரு ஃபீச்சர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். இப்போ மேப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபீல்டு ஒரு 10 ஏக்கர் வச்சிருக்கோம்னா அதுக்கான பவுண்டரிஸ் எல்லாமே நம்ம மார்க் பண்ணி நம்ம ஃபீல்டு எந்த மாதிரி இருக்கோ ஜியோ ஃபென்சிங் மூலியமா அதுக்கான பவுண்டரிஸ் எல்லாமே நம்ம செட் பண்ணி அது வந்து மல்டிபிள் பிளாட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல வந்து தென்னை மரம் போட்டிருப்போம், ஒரு இதுல வாழை மரம், ஒரு இதுல மஞ்சள், இது எல்லாமே இருக்கும். இது எல்லாமே நம்ம அழகா பிளாட் செட் பண்ணி வால்ஸ் நம்ம எங்கெங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அங்கேயே மார்க் பண்ணி மோட்டர் எங்க இருக்கு, வெல் எங்க இருக்கு, எலக்ட்ரிக் ஃபென்ஸ் எங்க இருக்கு, இது எல்லாத்தையுமே நம்ம மார்க் பண்ணி எது எது எந்தெந்த கண்டிஷன்ல இருக்கு, அதாவது இந்த மோட்டர் ஆன்ல இருக்கா, ஆஃப்ல இருக்கா, இந்த வால்வ் ஆஃப் ஆயிட்டு இருக்கா, ஆன்ல இருக்கா, எங்க வந்து தண்ணி போயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மாங்காய் தோட்டத்துக்கு வந்து வால்வ் நம்பர் 25ல இருந்து தண்ணி போயிட்டு இருக்கு, அதுக்கு வந்து 3வது மோட்டர் வந்து அலோகேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம மேப்ல மூலமா ஈஸியா வியூ பண்ண முடியும். இதே மாதிரி யூசருக்கு தேவையான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இம்ப்ரூவ் பண்ற மாதிரி நம்ம நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்.